உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன எழுத்துக்கள். ஒருத்தன் வந்தா இன்னொருத்தன் கூடவே வருவான். ஸோ தோஸ்துங்க, போன வீடியோவில் பார்த்தோம் கண்டம் தந்தம் பார்த்தோம் இல்லையா? அதான் பார்க்க போகிறோம். இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றிற்கு ஒரு ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். ஆறின வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். 6 வல்லின மெய் கசட தபர இருக்கு இல்லையா? ஸோ வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமான வல்லின மெய்யே வரும். எடுத்துக்காட்டு சொல்லுங்க. திங்கள், கசட தபர, கசட தபர, க ச ட த ப ர, கசட தபர வந்துருச்சா? ஸோ வல்லினம் வருதா? எதுக்கு முன்னாடி? ஒரு மெல்லின மெய்யெழுத்துக்களுக்கு அடுத்து மெல்லினம் நமன வந்துருச்சா? அந்த ஒற்றுக்கு அடுத்து, அதாவது மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்துக்கள் வரும். திங்கள், இவன் 2 பேரும் ஜோடி தான். திங்கள், மங்கள், எங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த இங்க இங்க எங்க இது வந்துக்கிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் இங்கு வருதோ அங்கெங்கெல்லாம் க வந்துடும். எங்கெங்கெல்லாம் இஞ்சு வருதோ அங்கெங்கெல்லாம் சா வந்துடும். மஞ்சள், எங்கெங்கெல்லாம் இண்டு வந்துருதோ வந்துடும். மண்டபம், மண்டம், மண்டை. அடுத்து எங்கெங்கெல்லாம் இந்து வருதோ தா வந்துடும். சந்தனம், எங்கெங்கெல்லாம் இம்பு வருதோ அங்கே பூ வந்துடும். அம்பு. அதாவது எல்லா இடத்துலையும் வரும் சொல்ல முடியாது, பெரும்பாலான இடத்துல வரும். உடனே அம்புனா அம்சவல்லின்னு வருது, எங்க பூ வருது அப்படின்னு சண்டை போடக்கூடாது. இப்ப அடுத்து தென்றல். இதுதான் இந்த இடையின எழுத்துக்கள் 6 இந்த சொல்றாங்க. அடுத்து இடையின எழுத்துக்கள் எரல வளல ஒரே இனமாகும். அது ஒரே இனம்தான். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இனம் எழுத்துக்கள் உண்டு. உயிர், புரியுதா? கான்செப்ட் புரியுதா? கண்டிப்பாக எந்த எழுத்துக்களுக்கும் உயிர் எழுத்துக்களுக்கும் இனம் எழுத்துக்கள் உண்டு. எவன் அவன் கூடவே பெரும்பாலும் வருவாங்களோ அதெல்லாம் இணை எழுத்துக்கள். சரிங்களா? அப்ப அந்த உயிர் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய இணை எழுத்துக்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பார்ப்போம். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்னும் இணை எழுத்தாகும். இதை கேட்பாங்க. ஐக்கு இணை எழுத்து ஈ, ஐக்கு இணை எழுத்து ஈ, ஐக்கு இணை எழுத்து ஈ. அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்து. ஓ ஊ, அவ்வுக்கு ஊ என்பது இணை எழுத்து. இது கேட்பாங்க. அடுத்து சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்ல உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து தொடர்ந்து வரும். புரியலையே சார் அப்படின்னா அம்மா அப்படி வராது. ஓ ஓதல், 2 உயிரெழுத்து அடுத்தடுத்து வருது. ஓ ஓதல் வருதா? அடுத்து தூவும், தூவும். அடுத்து தளியி, தளியி, லீ, தளியி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். மெல்லினத்திற்கு இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது? இதுல மெல்லினத்திற்கு இணை எழுத்துக்கள், மெல்லினம் நான் சொன்னேன். நமன்ன, நமன்ன. இங்க பாருங்களேன், இஞ்சா இது இணை எழுத்து நான் சொன்னேன். அடுத்து இங்க பாருங்க, கண்ணில், இன்னுக்கு அப்புறம் நீ தான் வருது. அப்ப இந்த இணை எழுத்து இல்லாத எழுத்து இதுதான். வந்தான் ஒரு இணை எழுத்து. இந்த, இஞ்ச, இம்பி, தம்பி, தம்பி. ஸோ இது இன எழுத்து அல்ல. இன எழுத்துனாலே வேறு ஒரு மெல்லினம் வல்லினத்தோடு வரணும். புரியுதா? எஸ். தவறான சொல்லை வட்டமிடுக. இதை வச்சுதான் கேட்பாங்க. இதை தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னா ஒன்று குற்றியலுகரம் முற்றியலுகரம் சார்ந்து ஏதாவது ஒன்று இருக்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இன எழுத்துக்கள் சார்ந்து ஒன்று இருக்கும். இப்போ இதில் இன எழுத்து இருக்கும். தான் பாருங்க, கண்ட வந்துருச்சா? இங்கே இது நண்டு, வண்டு, வென்றான். இந்த இடத்துல வென்றான் இந்த வார்த்தையே கிடையாது. வென்றான்ங்கிறது இது ரா பெரிய ரா வரும். வென்றான் இது தப்பு. இந்த வாக்கியமே தப்பு. முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற சொற்கள் நம்ம திருத்தி எழுதுறது. நன்றி நம்ம பார்த்தது தான்.
சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிபு, இந்த மாதிரி வகைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவன், அவள், இது இதில் இருக்கக்கூடிய வகைகளை தெரிஞ்சுக்கிட்டா இதுல இருந்து ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்பார்கள். சுட்டெழுத்து அப்படின்னாலே அதுலயே தெரிஞ்சு போச்சு, ஒருத்தனை குறித்து சொல்றது. அவன், அவள், அவர்கள், இவர்கள், இவன், இந்த மாதிரி சொல்றது. அப்ப அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த, இங்கு ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு இச்சொற்கள் முதலில் அமைவது என்னென்ன எழுத்துக்கள்? ஆ, இ, அந்த, இந்த, எந்த. அப்ப சுட்டெழுத்துக்கள் அப்படின்னாலே ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களையும் சுட்டெழுத்துக்கள் என்று நம்ம அழைக்கிறோம். அந்த, இந்த, எந்த சொல்லக்கூடாது. எந்தங்கிறது வினா எழுத்துக்கள். எந்த அப்படிங்கிறது ஏங்கிறது வினா எழுத்துக்கு போயிடும். சுட்டெழுத்துனா அந்த, இந்த. ஆனா ஊன்னு இருக்கு, ஆனா பேச்சு வழக்குல நம்ம ஊ பயன்படுத்துறது இல்லை. அப்ப ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது வழக்கத்தில் இல்லை. அப்ப சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3: ஆ, இ, உ. இப்ப இதுல இருக்கக்கூடிய அகச்சுட்டுனா என்ன? அவன், இவன், அது, இது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அச்சுட்டுக்கள் அதைத்தான் நம்ம அகச்சுட்டுங்கிறோம். அகச்சுட்டு பொருள் தராது. ஃபார் எக்ஸாம்பிள், இவன், இதுல இருக்கக்கூடிய ஈய தூக்கிருங்கோ. சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் வன் பொருள் தருதா? தரல. அப்ப இது ஒரு அகச்சுட்டு. வன் பொருள் தருதா? அகச்சுட்டு. இது தூ, துப்புறதுன்னு நினைச்சுக்க கூடாது. வெறும் தூ பொருள் அல்ல, அப்ப அதனால அகச்சுட்டு. இதுவும் தூ, அப்ப அகச்சுட்டு. அப்ப இப்ப புரிஞ்சு போச்சு. அப்ப சுட்டெழுத்துக்களை நீக்கி பொருள் தந்தால் அதுக்கு பேரு புறச்சுட்டு என்று கூறுகிறார்கள். எடுத்துக்காட்டு அவ்வானம். இப்ப இந்த அவ் அப்படிங்கிற சுட்டு பொருளை, அந்த சுட்டு எழுத்தை தூக்கினால் வானம் பொருளை தருகிறது. சூப்பர் சார். இப்ப அடுத்த அண்மை சுட்டு அப்படின்னா அண்மையில இருக்கிறாங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறது. சார் இவன் நல்ல பையன் சார், இவர் என்னோட நண்பர் சார். புரியுதுங்களா? இது என் பொருள் சார், இது என்னது சார், இவை. அப்ப பொதுவாக ஈங்கிற எழுத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். இஃது. சோ இஃது அண்மை சுட்டு எனப்படும். அப்ப அண்மை சுட்டுக்கான எழுத்து என்னன்னு கேட்டா ஈ. அப்ப சேமை சுட்டுனா தூரம் சார். அது என்ன? அது எங்க ஊரு போற பாதை சார். செய்மைனா நம்மளுக்கே தெரியும் சார், தூரம். அது என்னோட பொருள் சார், அவர்கள் என் நண்பர்கள், அவர் என் நண்பர். சோ அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம், இது எல்லாமே சேமை சுட்டு. நல்லா கொஞ்சம் அதோட இதை கம்பேர் பண்ண கூடாது. எதோட? இங்க இருக்கக்கூடிய இந்த பொருள் தருது, பொருள் தரல, அகச்சுட்டு புறச்சுட்டு. ஓகேவா? ஏன்னா நான் இது சொல்றேன்னா அகசுட்டுல அது வரும், அதே போல இங்க இருக்கக்கூடிய சேமை சுற்றுலையும் அது வரும். இது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது தான். நம்ம அதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இப்ப அதுன்னு கொடுத்து விட்டு கேட்க மாட்டாங்க. அதுனா அது செய்மை சுட்டுலையும் வரும், அண்ட் அகச்சுட்டுலையும் வரும் அது. அதனால அகச்சுட்டு புறச்சுட்டு ஒரு டைப்ல பிரிக்கிறாங்க, அண்மை சுட்டு செய்மை சுட்ட ஒரு வகையில பிரிக்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அடுத்து அம்மரம், இம்மரம் ஆகிய புற சுட்டுக்களை என்பதை அறிவோம். இச்சொற்கள் அந்த மரம், இந்த மரம் என்றும் வழங்குகிறோம். இதுதான் சுட்டு திரிவு. அம்மரம், இம்மரத்தை அந்த மரம், இந்த மரம் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? இவ்வாறு இருப்பதை நம்ம சுட்டு திரிவு அப்படிங்கிறோம். கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். இவ்வளவுதான் சுட்டெழுத்துக்கள் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை நீங்க கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. இப்ப என் வீடு அது அல்ல, என் வீடு அங்கே உள்ளது, எது வரும்? அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா, இவர் வா வராது, இங்கே வா. இதெல்லாம் ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அப்ப ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிவு என அழைக்கப்படுகிறது. இப்ப ஆதான் அந்தவா மாறிடுச்சு, அம்மரம் தான் அந்த மரம், இம்மரம் தான் இந்த மரம். இதுதான் சுட்டு திரிவு. அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்களை தரும் எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் எனது வினா எழுத்துக்கள் என்று அழைக்கின்றன.
ஸோ சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். கண்டிப்பாக. இப்ப ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5, சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3. அப்ப வினா எழுத்துக்கள் 5 என்னென்ன? முதலில் ஏ, ஏ. அடுத்து யா, யா எங்கே, யாருக்கு. அடுத்து ஆ, ஓ அவருக்கா. ஸோ ஆ, ஓ அடுத்து ஏ. நல்லா கவனிச்சுக்கோங்க, திரும்பவும் சொல்றேன். சொல்லின் இறுதியில் இடம்பெறும், சொல்லில் சில வினா எழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லில் முதலில் இடம்பெறும். ஃபர்ஸ்ட்லேயுமே அந்த எழுத்து வரும் அல்லது கடைசியிலையுமே வரும் வினா எழுத்துக்கள். மொத்தம் எத்தனைங்கிறத நம்ம பார்த்துட்டோம், 5. மொழியின் முதலில் வருபவை எது தெரியுமா? மொத்தம் 2. ஒன்று ஏ, இன்னொன்று யா. எடுத்துக்காட்டு, எங்கு, யாருக்கு. எங்கு, யாருக்கு முதலில் வருவது ஏ, யா. சொல்லின் மொழியின் இறுதியில் வருவது ஆ, ஓ. பேசலாமா, போவோமா, தெரியுமோ, மோ லாஸ்ட்ல, ஓ. இங்க ஆ வருதா? ரொம்ப முக்கியம். அடுத்து மொழி முதலில் இறுதியிலும் வருவது ஏ, ரொம்ப முக்கியம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வித்தியாசமானது என்னன்னு கொடுத்துட்டு இந்த 5ல் 4 கொடுத்துட்டாங்கன்னா ஏ இருந்துச்சுன்னா ஏவை டிக் பண்ணிருங்க. ஏன்னா சொல்லில் இறுதியிலும் வரும் முதலிலும் வரும் எழுத்து ஏ. ஏன் சொல்லலாம், நீதானே ஏ. புரியுதா? அப்ப சொல்லில் முதலில் வருவது ஏ, யா. சொல்லின் இறுதியில் வருவது ஆ, ஓ. சொல்லில் முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ. இப்ப அடுத்து வினாக்கள் வகைகள். அதுலயே உங்களுக்கு தெரியும். அகவினா, பிரிச்சு பொருள் தரலன்னா அகவினா, பிரிச்சு பொருள் தந்துச்சுன்னா புறவினா. முடிஞ்சு போச்சு. அங்கே பார்த்தா அந்த அதே சுட்டு தான், அகச்சுட்டு புறச்சுட்டு. இப்ப பாருங்க, எது ஏவை தூக்கிட்டீங்கன்னா தூ வராது, யார் யாவை தூக்கிட்டா இர் வராது, அதனால அது அகவினா. புறவினானா பொருள் தரும். அவனா, அவனாங்கிறது லாஸ்ட்ல வருது, அவன் பொருள் தருது. வருவானோ, வருவான் பொருள் தருது. இதெல்லாம் அகவினா. முடிஞ்சு போச்சு. இதுல என்ன இருக்கு? இவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம இது பொருள் பார்த்துருமா? நீர் டேஸ் தேங்கி நிற்கிறது, நீர் எங்கே தேங்கி நிற்கிறது, யார் டேஸ், யார் அவர் தெரியுமா, யார் யாது தெரியுமா, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது, எங்கே. முடிச்சாச்சு. இணை எழுத்துக்கள் பார்த்தோம். மெல்லினம், அப்படித்தான் மெல்லினம், மெல்லினத்தோட ஒற்றுக்கு அடுத்து வல்லினம் வரும். அடுத்து என்ன பார்த்தோம்? சுட்டெழுத்து மற்றும் 3. ஆ, இ, உ பேச்சு வழக்கில் இல்லை, பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வினா எழுத்துக்கள் 5 பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.